ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 10/9/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5:10 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நலனுக்காக முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அதனால் வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் நலனுக்காக முழுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போது சாய்ஸ் லாக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு உங்களுடையது. எதுக்காக அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன். அதுக்கான டெமோ வீடியோவையும் உங்களுக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதையும் பார்த்துருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறீங்க, அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அது 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 எம்சிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் எடுத்தது தான் இது. 10th September 4:27 இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கிறேன். சாய்ஸ் அன்லாக்காக இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு நியூ அப்படின்னு அந்த எனேபிள் அப்படியே இருக்குது. அதே போல் சாய்ஸ் லாக்கிங்கும் ஓப்பன் ஆகிருக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சாய்ஸ் லாக்கிங் எந்த டேட்டு வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லலை. ஓகேங்களா? எப்போ வரைக்கும் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம், அதுக்கான அப்டேட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? அடுத்த விஷயம், உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டைமை திரும்பவும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது இப்போதைக்கு தெரியல. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சார் சாய்ஸ் லாக்கிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்குது, நான் இப்போ லாக் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்குது. மேலே உங்களுக்கு டேட் அண்ட் டைமோடு நான் கொடுத்துருக்குறேன். சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன்டு. ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். சாய்ஸ் லாக்கிங் நியூ அப்படின்னு உங்களுக்கு இது ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் போய் சாய்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸ், எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு சேஞ்சஸும் வேண்டாங்க சார் அப்படின்னா மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே விட்டீங்கனாலும் என்ன ஆயிரும், ஆட்டோ லாக் ஆயிரும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண மறந்தாலும் ஆன் டைமில் சாய்ஸ் லாக் ஆயிரும், ஆட்டோ லாக் ஆயிரும். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னமும் இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது எந்த நாள் வரைக்கும் எந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறத எம்சிசி தரப்புலேருந்து ஒரு லேட்டஸ்ட் நியூஸோ இல்லை ஸ்க்ரோலிங் நியூஸோ அதை பற்றின அப்டேட்டோ எதுவும் வரவில்லை. ஆனால் சாய்ஸ் லாக் ஆகுது. இப்போ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு லாக் யுவர் சாய்ஸஸ், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு எஸ் லாக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுது, டு யூ வாண்ட் டு சப்மிட் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓடிபி மெயிலுக்கு வேணுமா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது, லாக் ஆகிக்குது. ஓகேங்களா? இப்போ லாக் பண்ணினதுக்கப்புறமும் உங்களுக்கு நான் என்ன காமிச்சிருக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் லாக்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் யுவர் லாக்டு சாய்ஸஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டு
பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகலை. அப்போது டேட்டு வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது இன்னமும் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. லாக் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு நான் டைம் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 10th செப்டம்பர் 2025 4:32. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் லாக் ஆயிடுச்சு. எந்த டேட்டு வரைக்கும் அப்படிங்கிறது தெரியாது, எந்த டைம் வரைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இனி தேவையில்லை அப்படின்னா மட்டும் லாக் பண்ணுங்கள். இல்லை சார் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன், லாஸ்ட் டேட் வந்ததுக்கப்புறம் நான் லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் செய்து கொள்ளலாம். இல்லை சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னாலும் எதுவும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஆன் டைமுக்கு நம்ம லாக் பண்ணல அப்படின்னா ஆட்டோ லாக் ஆயிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காகத்தான் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். சாய்ஸ் லாக் இப்போ செய்து கொள்ள முடியும். ஆனால் எந்த டேட்டு வரைக்கும் எந்த டைம் வரைக்குங்கிறத எம்சிசி தரப்புலேருந்து சொல்லலை. ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா எதுவும் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் பண்ண முடியாது. அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். டேட்டு டைமு கொடுத்தாங்கன்னா அதையும் நம்ம சேனலில் நம்ம டைம் வீடியோவாக அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு ஃபர்தராக எந்த விதமான சேஞ்சஸும் தேவையில்லை, எடிட் தேவையில்லை அப்படின்னா லாக் பண்ணிக்கோங்க. மறந்தாலும் ஆட்டோ லாக் ஆயிரும். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.